குறைஷியினுடைய கேவலமான காமெடி மீடியாவில் கதறாங்களே ஜாய் கடப்பாறையே விழுங்கின மாதம்பட்டி ரங்கராஜ். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒரு ரொமான்டிக் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுனது மாதிரியே குறைஷியும் பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆதரவாக ஓய் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. ஜாய் சீரியஸாக வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அதை குறைஷி காமெடியாக மாற்றி விட்டுட்டாரு. இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமான சலசலப்பையும் உண்டு பண்ணுச்சு. இந்த நிலையில் குறைஷினுடைய பேச்சுக்கு மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் பேசும்போது, மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சதாக சொல்லப்படுற ஜாய் வயிற்றில் இருக்கிற தன்னோட குழந்தைக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. தன்னோட குழந்தைக்கு இனிஷியல் கேட்குறதா இருந்தாலும் சரி, மீடியாவில் இப்படி உட்காந்து பேசுகிறதே அவசியமற்றது. அதை மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட போயிட்டு தான் நேரடியாக கேட்கணும். அவர் வீட்டு வாசற்படியில் தர்ணா நடத்தலாம், அப்படி இல்லைனா நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு உரிமை கோரலாம். அதை விட்டுட்டு மீடியா முன்னாடி உட்காந்து பேசுறதுனால பெருசாக நியாயம் கிடைக்காது. வேணும்னா இப்படி மீடியாவால் பேசுகிறதால மாதம்பட்டி ரங்கராஜை அசிங்கப்படுத்தலாம். தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜாய் சொல்கிறதுக்கும் மீடியாவில் உட்காந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே குற்றம் சாட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜாய் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்ட பெண் நீதி முன்னாடியோ அப்படி இல்லைனா தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவர்கிட்டையோ தான் கேட்க முடியும். அதுவும் இல்லாமல் மாதம்பட்டி குறித்து ஜாய் பேச பேச எந்த ரியாக்ஷனும் எதிர்த்தரப்புல இருந்து வெளியே வரவே இல்லை. ஜாய் மட்டுமே புகார்களை சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நாம யாரு? மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாருமே நீதியரசர்களா? ஜாய் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சொல்கிற இடத்துல மாதம்பட்டி இருக்கிறாரு. ஆனால் எந்தவித பதிலும் இதுவரை அவர்கிட்ட இருந்து வரலை. மீடியாவில் இவ்வளோ தூரம் ஜாய் விஷயத்தை கொண்டு போய் புகார்களை சொல்லியும் மாதம்பட்டி அதை மறுக்காம தான் இருக்கிறாரு. அதாவது கடப்பாறையை விழுங்குறது போல கமுக்கமாக இருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த விஷயத்தில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. மனைவியை தாண்டி அடுத்த பெண்கிட்ட செல்றவங்களுக்கு என்ன பெயர்? மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் மனைவி 2 குழந்தைங்களுக்கு தாயானவங்க, மாதம்பட்டி பெற்றோருக்கு மருமகளானவங்க. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி அவங்க பேசவே இல்லை. 2 பிள்ளைகளுக்காக தனக்கு வந்துள்ள நெருக்கடியை கடந்து போகிறாங்க ஸ்ருதி. இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு மிகப்பெரிய வசதியாகவும் ஆகி போயிடுது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கடன் இருக்கிறதா ஜாய் அந்த நேர்காணலில் சொல்கிறாங்க. தன்னை மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கொள்கிற ஜாய் கணவரோட கடன் அடைக்கலாமே. அந்த நேர்காணலை செஞ்சவங்க நேர்மையான முறையில் நேர்காணலை செய்யலை. பொதுவாக தொழிலதிபர்கள் அப்படின்னாலே கடன் இருக்கும். 1000 கோடி சொத்துக்கள் இருந்தாலே 100 கோடி கடனும் இருக்க தான் செய்யும். ஸோ மனைவி அப்படிங்கிறதுல உரிமை இருக்குது அப்படின்னா கணவனோட கடனையும் மனைவி அடைக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜால பாதிக்கப்பட்ட ஜாய் இப்படியெல்லாமோ கதறாங்க. தாலி கட்டின இன்னொரு பெண் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. ஆனால் குறைஷி அதை கிண்டல் அடிக்கிறாரு. பொறுப்புணர்வு இருந்தால் இவ்வளோ சீரியஸான விஷயத்துக்கு இப்படியெல்லாம் காமெடி பண்ணுவாங்களா? ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் சூறாவளி வீசும்போது இது காமெடி பண்ணுற இடமா? பொறுப்பான டிவியா அது? இது வரைக்கும் அந்த டிவியில் யாராச்சும் நிம்மதியாக குடும்பத்தோடு வாழ்ந்துருப்பாங்களா? எல்லார் வாழ்க்கையுமே குட்டிச்சவராக்குனது அந்த டிவி தான். 2 பெண்கள் பரிதவித்து கிடக்கும்போது இதில் என்ன காமெடி வேண்டி கிடக்கு? இந்த மாதிரி காட்டமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல